எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம் அதுதான் நலம். எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம் அதுதான் நலம். முன்னோர்களின் திருபாதமே நம் வாழ்வெல்லாம் வழியாகுமே. மனசாட்சியின் குரல் போதுமே அதில் ஐயம் யாவும் தீருமே. எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம் அதுதான் நலம். தர்மத்தின் பாதையில் ஏதும் மர்மங்கள் இல்லையே. சான்றோர்கள் வாழ்க்கையெல்லாம் தடம் காட்டும் எல்லையே. ஓயாமல் சுழலும் உலகம் உள்ளம்தான் நரகம் சொர்க்கம். ஒரே வானம் ஆனால் அதுவோ ஒவ்வொருவருக்கும் முழுதும் சொந்தம். ஒன்றே நாம் ஒன்றே என்றே காட்டுவதே தர்மம். எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம் அதுதான் நலம். பாதங்கள் நடந்து நடந்து பாதைகள் வந்தன. பலரும் கடந்த அனுபவம் எல்லாம் பக்கம் துணையாய் நின்றன. வேதங்கள் எங்கோ பேசும் வீதியிலே எதிரொலி கேட்கும். வீட்டிலிருந்தே வீட்டை அடையும் வித்தகம் தானே நம் தர்மம். வெல்வோமே எல்லோர்க்கும் வெல்லும் வழியை சொல்வோமே. எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். வணக்கம் சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே, உங்களை மறுபடியும் தர்மத்தின் பாதையில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமை கொள்ளுகிறேன். சென்ற முறை நாம் சந்தித்த பொழுது மழை நமக்கு புகட்டுகின்ற தர்மத்தை பற்றி சிந்தித்தோம். இந்த முறை மனிதர் உலகில் மனிதர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான தர்மத்தை நாம் பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியிலே மிகப்பெரிய அறங்களை, மனித பண்புகளை நாம் மிகவும் சுருக்கமாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படித்தான் நேரம் நமக்கு வாய்த்திருக்கிறது. ஆனால் சுருங்க சொன்னால் போதும். சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள் இவற்றை தங்களுடைய மனத்திலே வருத்தி கொண்டு அதை விரித்து சிந்திப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையில்தான் மிகவும் சுருக்கமாக சில செய்திகளை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். பொது நலமே நமது நலம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொள்கிறோம். அந்த நினைப்பிலே தவறு கிடையாது. நான், என்னுடைய மனைவி, மக்கள், என்னுடைய சுற்றத்தார் நன்றாக இருக்க வேண்டும், நல்ல ஆசை, அதில் தவறில்லை. ஆனால் அது எப்பொழுது சாத்தியமாகும் என்றால், அண்டை வீட்டுக்காரன் தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது முடியாது. அது மனித பண்பும் கிடையாது. வெள்ளத்திலே அல்லது பஞ்சத்திலே தண்ணீர் இல்லாமலோ தண்ணீர் அதிகமாகி போனதாலோ நமக்கு அருகில் இருப்பவர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கும் பொழுது நாம் மட்டும் சந்தோஷமாக உள்ளே கதவை சாத்தி கொண்டு இருப்பது என்பது சாத்தியமும் இல்லை, அது தர்மமும் ஆகாது. நீடித்த சாத்தியம் இல்லை என்பதால் சொல்ல வருகிறேன். அதுவும் நடக்கிறது. அதனால்தான் விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்றன்று என்று அன்றைக்கே வள்ளுவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். நீ உண்பது அமிர்தமே ஆனாலும் வீட்டு திண்ணையிலே ஒருவன் காத்திருக்க நீ கதவை அடைத்துக் கொண்டு உன் குடும்பத்தோடு உட்கார்ந்து அதை உண்ணக்கூடாது, பகிர்ந்து உண்ண வேண்டும் என்று அன்றைக்கு நமக்கு அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார். இதில் எல்லோரும் ஒரே உலகத்தில் தான் வாழ்கிறோம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல நாம் வாழ்வது ஒரே உலகம். இதில் என்ன இருக்கு புரிந்து கொள்வதற்கு? என்ன சார் தெரியாத செய்தியா சொல்றீங்க அப்படிம்பீங்க. நான் என்ன இந்த வரியை முடிக்கவில்லை. எல்லோரும் ஒரே உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு தனிப்பட்ட உலகம் சுழன்று கொண்டிருக்கிறது. இதைத்தான் நம்ம பார்க்கணும். எல்லோரும் ஒரே உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றாலும் நம் ஒவ்வொருவர் உள்ளும் தனித்தனி உலகம்தான் சுழன்று கொண்டிருக்கிறது இல்லையா? அந்த உலகத்தினுடைய தன்மை
என்னுள் இருக்கக்கூடிய உலகத்தின் தன்மை வேறு, உங்களுக்குள் இருக்கின்ற உலகத்தின் தன்மை வேறு. என்ன இருக்கும் நமக்குள்ள இருக்கக்கூடிய உலகத்துல? நமக்கென்று பிரத்யேகமா இருக்கக்கூடிய ஆசைகள், விருப்புகள், வெறுப்புகள், அபிப்பிராயங்கள், தாபங்கள், கோபங்கள், உலகம், எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள், இலக்குகள் எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய நம்முடைய உலகம். அதுபோல் ஒவ்வொருவருக்கும் உலகம் இருக்கிறது. ஆண்டிக்கும் அப்படித்தான் இருக்கிறது, அரசனுக்கும் அப்படித்தான் இருக்கிறது, இடையில் இருப்பவர்களுக்கும் அப்படித்தான் இருக்கிறது. ஆண்டிக்கும் அரசனுக்கும் மண்ணில் ஒரே உலகம், அவனவன் மனதுக்குள்ளோ தனித்தனி தனி உலகம். ஆண்டிக்கும் அரசனுக்கும் மண்ணில் ஒரே உலகம், அவனவன் மனதுக்குள்ளோ தனித்தனி தனி உலகம். உள்ளிருக்கும் உலகத்திலே ஓயாத கலகம், உள்ளிருக்கும் உலகத்திலே ஓயாத கலகம். நெருப்பு நதி பனிப்பாலம் இல்லாதடி கரகம், நெருப்பு நதி பனிப்பாலம் இல்லாதடி கரகம். இதில் என்னடி உறவு பிரிவு, இதில் எத்தனை எத்தனை கதவு. அடமின்னல் கிழிக்குது வானம், அதன் மேனியில் இல்லை காயம் என்று நாம் பாட வேண்டியதா இருக்கிறது. ஒரே உலகத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் நாம் ஒவ்வொருவருக்கு உள்ளும் தனித்தனி உலகம் இருக்கிறது. நானும் நீங்களும் சந்திக்கும் பொழுது என்னுள் இருக்கும் உலகமும் உங்களுக்குள் இருக்கின்ற உலகமும் சேர நினைக்கிறது, தொடர்பு கொள்ள நினைக்கிறது. வித்தியாசங்கள் இருக்கும் பொழுது அவை அந்த உறவிலே, அந்த தொடர்பிலே விரிசல் ஏற்படுகிறது அல்லது நெருடல் ஏற்படுகிறது. இந்த இரண்டு உலகங்களுக்குள்ளும், உங்களுடைய உலகம், என்னுடைய உலகம், இந்த இரண்டு உலகங்களுக்குள்ளும் ஒற்றுமைகள் அதிகமாக இருக்கும் பொழுது ஒரு நட்பு அல்லது உறவு கூட அங்கே ஏற்படுகிறது. ஆனால் என்னுடைய குருநாதர் சத்குரு சிவானந்த மூர்த்தி அவர்கள் சொல்லுவார், அது உன் உலகமாக இருந்தாலும் சரி, இன்னொருவருடைய உலகமாக இருந்தாலும் சரி, அந்த உலகத்தில் இருக்கக்கூடியது என்ன என்று பார்த்தால், என் உலகத்திலும் சரி உங்கள் உலகத்திலும் சரி இருப்பது அறியாமைதான். அறியாமையினுடைய நிறம்தான் வேறுபட்டிருக்கிறது. உங்களுடைய அறியாமை நீல வண்ணமாக இருக்கிறது, அதை நான் அறியாமை என்கிறேன். என்னுடைய அறியாமை சிவப்பு வண்ணத்தில் இருக்கிறது, நான் அதை அறிவு என்று கொண்டாடி கொண்டிருக்கிறேன். நீங்களும் அப்படித்தான். இதனால் தான் நமக்கு பிரச்சனைகள் வருகின்றன. இந்த அறியாமையினுடைய வெளிப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, உணர்ச்சி சுயநலம் என்பது. சுயநலம் தான் இந்த அறியாமையினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. எனவே எப்பொழுது நமக்கு பிரச்சனைகள் தீரும் என்றால், ஒரு விஷயத்தை தெளிவாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நாடு, சமுதாயம், வீடு என்று வைத்துக் கொள்ளுங்கள். இல்லைன்னா உலகம், நாடு, வீடு எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள். இதை எல்லாமே அமைதி தேவையாக இருக்கிறது. எல்லோருக்கும் நமக்கு அமைதி தேவையாக இருக்கிறது. வேணுமா வேண்டாமா? வீட்டில் அமைதி வேண்டுமா வேண்டாமா? வெளியே நாம் வாழ்கின்ற இந்த சமூகத்திலே அமைதி வேண்டுமா வேண்டாமா? உலகத்தில் அமைதி வேண்டுமா வேண்டாமா? உலகத்திலாம் சண்டை நடந்து கொண்டிருக்கும் போது நாம் இங்கே சந்தோஷமாக இருந்து விட முடியுமா? நம்முடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் இல்லையா? காசுக்கு 2 விற்க சொல்லி காகிதம் போட்டா நான் வெள்ளக்காரன், அந்த நாளிலேயே கிராமியத்தில் பாடல் உண்டு. எனவே அமெரிக்காவிலே ஒரு பிரச்சனையானால் இங்கே வெங்காயத்தினுடைய விலை ஏறிவிடும். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே வீடு நன்றாக அமைதியாக இருக்க வேண்டும், நாடு அமைதியாக இருக்க வேண்டும். நாடு என்பதில் சமுதாயம் அடக்கம். உலகம் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை வர வேண்டும். சுயநலத்தை விட்டு கொடுக்க வேண்டும். சுயநலத்தை விட்டு ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்தால் வீட்டில் அமைதி இருக்கும். வேற என்ன பிரச்சனை வரும் வீட்டில்? எது தர்மமோ, எது நியாயமோ, எது உண்மையோ, அதுவே பலம். ஒருத்தர் நம்மளை திட்டினாங்கன்னா நம்ம மறுபடியும் அவர்களுக்கு எதிர்வினையாக திட்டாமல் வையாமல் அடங்கி போனால் அங்கே அமைதி இருக்கும். சமுதாயத்தில் அப்படி எதுக்குப்பா சண்டை, வேண்டாம்ப்பா அப்படின்ட்டு ஒரு தவறாகவே நம் மீது அவர் தான் தவறு என்றாலும் அதற்காக வரிந்து கட்டி கொண்டு அவரோடு சண்டை போடுவதற்கு செல்லாமல் நாம நம்முடைய நிலையிலே நின்றால், பண்போடு இருந்தால் அங்கே அமைதி இருக்கும். இப்படித்தான் நாடும் என்றாலும் வீட்டில், நாட்டில், உலகத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்றால் சுயநலம் இல்லாமல் இருக்க வேண்டும். இங்கே இந்த உலக வாழ்வில் வீடோ நாடோ மற்ற நாடுகளோ உலகம் முழுக்க நீங்க பார்த்தாலும் சரி, எல்லா பிரச்சனைகளுக்கு காரணம் சுயநலமே. எப்பொழுது பொது நலத்தை ஒரு மனிதன் கருதுகிறானோ, அதைத்தான் முதன்மையான ஒரு காரியம் என்று நினைக்கிறானோ, லட்சியம் என்று நினைக்கிறானோ, அவன் வீடும் அமைதியாக இருக்கிறது,
அப்படிப்பட்ட வீடுகள் மலிந்திருக்கும் நாடு அமைதியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நாடுகள் வளர்ந்தால்தான் இந்த உலகம் அமைதியாக இருக்கிறது. இதைத்தான் நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். இந்த சுயநலம் என்பது அறியாமையினுடைய விளைவு என்று பார்க்கிறோம். எதனால் வருகிறது இந்த அறியாமை? அச்சத்தால் வருகிறது இந்த அறியாமை. அச்சத்தால் வருவதுதான் இந்த அறியாமை. என்ன அச்சம்? இந்த அச்சம் எதனால் வருகிறது? என்ன அச்சம்? நமக்கு கிடைக்காம போயிடுமோ, நமக்கு சாப்பாட்டுக்கு இல்லாமல் போய்விடுமோ, நம்ம வாழ்க்கை இருண்டு போய், இதுதான் அச்சம். மற்றவர்கள் வாழ்க்கையை பற்றி அக்கறை கொள்பவர்களுக்கு அச்சம் இல்லை. மற்றவர்களுடைய கவலைகளை தீர்க்க புறப்பட்டு செல்லுகிறார்களே வீரர்கள், சமூக வீரர்கள் என்று அவர்களை நாம் கொண்டாட வேண்டும். அவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையை பற்றி அச்சமே இல்லை. உங்களுடைய கவலைகள் தீர வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்களானால் மற்றவர்களுடைய கவலைகளை தீர்ப்பதற்கு நடவடிக்கையில் ஈடுபடுங்கள். உங்களுடைய கவலை காணாமலே போகும். மற்றபடி கவலைகள் என்கின்ற பறவைகள் தங்குகின்ற கூடாக உங்களுடைய தலையை ஒருபோதும் ஆக்கிவிடாதீர்கள் என்று நமக்கு பல அறிஞர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். எனவே இந்த அச்சத்திற்கு காரணம் என்ன என்று நம்ம பார்க்கும் பொழுது, நமக்கு அயலாக மற்றவர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற நினைப்புத்தான் இந்த அச்சத்திற்கு காரணம். பெரியோர்கள் சுட்டி காட்டுகிறார்கள், யாரும் நமக்கு அயல் இல்லை, அந்நியர்கள் இல்லை, வெளியே இல்லை. உலகம் என்பதில் நாம் வாழ்கிறோம். நம்முள் உலகம் வாழ்கிறது என்றால் அந்த உலகத்தில் அவர்கள் இல்லையா? அந்த உலகத்தில் அவர்கள் இருக்கும் பொழுது, அது நமக்குள்ளே இருக்கும் பொழுது அவர்களுக்கும் நமக்கும் என்ன வேறுபாடு வரும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்படி பார்க்கும் பொழுதுதான் நம்முடைய சுயநலம் என்கின்ற கட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்து போய்விடும். சுயநலம் எப்பொழுது நம்மை விட்டு நீங்குகிறதோ மிகப்பெரிய சுமை இறங்கி ஒரு அற்புதமான நிம்மதி நமக்கு பிறக்கும். அந்த நிம்மதி தான் ஆண்டவன் வாழுகின்ற கோயிலினுடைய சந்நிதி என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எங்கேயோ மர்மமாக இல்லை ஆண்டவன். ஆசையை விட்டொழித்த கணம் அற்றது பற்றெனின் உற்றது வீடு என்கிறார் அல்லவா ஆழ்வார் பெருமான். அதுபோல சுயநலம் என்கின்ற சுமையை அப்படி நீக்கிவிட்டோமானால் உடனேயே ஒரு நிம்மதி கிடைக்கும். அந்த நிம்மதி தான் ஆண்டவனுடைய சந்நிதி என்பதை நாம புரிந்து கொள்வோம். எனவே உலக அமைதி தான் உள்ளத்தினுடைய அமைதி. அது இல்லாமல் உள்ளத்தில் அமைதி என்பது தானாக நேராது. உள்ளமன்றி வேறு ஏது உலகம், அதில் உன்னை அன்றி யார் செய்வார் கலகம். உள்ளமன்றி வேறு ஏது உலகம், அதில் உன்னை அன்றி யார் செய்வார் கலகம். முல்லை தூற்றவோ மலரை போற்றவோ, மூலமாய் முடிந்து போகவோ, மனமே அனுதினமே இதை மறவாதிருக்க வேண்டுமே. இந்த மனிதன் அவனே இறைவன் என்று மாறுகின்ற போதில் அவன் தலைவன். மனமே அனுதினமே இதை மறவாதிருக்க வேண்டுமே என்று நம்மால் பாட முடிகிறது. இது உள்ளம் திருந்தினால் ஊர் திருந்தும். உள்ளம் அமைதியா இருந்தால் உலகமும் அமைதியாக இருக்கும். எனவே என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் ஒவ்வொருவரும் உலக அமைதிக்காக நம்மால் இயன்ற அளவுக்கு பாடுபட வேண்டும், உழைக்க வேண்டும், பிரார்த்தனை செய்ய வேண்டும், விரும்ப வேண்டும். இவ்வளவுதான் நாம் செய்ய வேண்டும். நம்முடைய உள்ளத்தை அமைதியாக வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அதற்கு முதற்படி மற்றவர்களுடைய அமைதியிலே நமக்கு அக்கறை இருக்க வேண்டும். பொது நலம் என்கின்ற உலக நலம், சமுதாய நலம், நாட்டு நலத்திற்கு நம்மால் இயன்ற உதவியை எப்பொழுதும் நாம் முழு மனத்தோடு ஊக்கத்தோடு செய்ய வேண்டும், ஈடுபாட்டோடு இருக்க வேண்டும். இயன்ற அளவில் நம்முடைய பங்களிப்பு இந்த உலக அமைதிக்காக இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் எப்பொழுதுமே நிம்மதியாக இருக்கலாம். இதுதான் சுயநலமும் பொதுநலமும் என்கின்ற தத்துவம். எது தர்மமோ, எது நியாயமோ, எது உண்மையோ. Namaskar. So happy to see you on the path of Dharma once again. World's welfare is our well-being. My master Sadguru Sivananda Murthy Ji used to repeatedly say that your personal well-being is heavily dependent on the welfare of the society or the nation or the world all put together. Your personal well-being is entirely dependent on the welfare of the society or the country or the world. If we bear this in mind, we will understand what do I mean by welfare here. We all live in one world, all right. It is all right to say that all of us live in one world. But
inside every one of us, a different world exists. An individualistic world exists, spins in each and every one of us. And it is according to its spinning speed or spinning pattern we behave. And what does this inner world contain? The world I am speaking of, which exists in every one of us, is a compendium of desires, expectations, disappointments, judgments, and then anger, discontent, noble thoughts, supreme goals, all put together. It's a compendium of so many things. Sometimes it contains extremities together. If at all extremes can coexist, you can see it not only in nature, you can see it inside the human mind also, human heart, I can say. So there exists a separate individualistic world which marks everyone as different human beings. No two words are synonymous. No two doctors ever agree on the same diagnosis, they say. Likewise, no two human beings are alike. The reason is this: we all live in the same world, all right, but inside every one of us, a separate world keeps spinning non-stop. When my world and your world comes into contact, what happens? If there is so much difference in the compendium, what constitutes my world and your world, we don't become friends at all. There is disharmony. But if there are a lot of points which are similar to my in the contents in your world and mine, then there is a possibility of an association, friendship, relationship, etc., etc. But my master used to point out one beautiful thing. It is all right to say again that you all live in the same world, but inside every one of us there exists a separate world which makes you individuals. But what is the content, sum total of the contents of the world which exists in you? Ignorance, he would say. Yes? Your world is ignorance, my world is ignorance, and we exist in the same world, which is neither knowledge nor ignorance, which is not inert either. Beautiful. So the content is ignorance only. The color of your ignorance is different from the color of my ignorance. The color of your ignorance in your world is different from the color of ignorance in my world. Your ignorance is blue, I call it ignorance. My ignorance is red, I call it knowledge. That's all about. This is the reason for conflict. And the main expression, the chief expression of this ignorance is selfishness. It is this selfishness which is responsible for all the conflicts inside one's own home, in the society, in the country, and in the world at large. This is what we have to understand. But how do you sort it out? We cannot hold peace talks or parleys with Americans or Russians from where we are. But certainly we can ensure that there is peace in our home. And how do we achieve it? By achieving peace inside us. A sadhak asked my Guruji, Sadguru Shivananda Murtiji, a question. He said, how long should I do spiritual sadhana? He asked. How long should I do spiritual sadhana? And the great master replied, so long as the world exists in you. What a beautiful answer. He did not say so long as you live in this world. No. So long as the world exists in you, sadhana is necessary. Spiritual sadhana is necessary for you, he said. Such a beautiful reply. So why do we do this sadhana here in this context? To remove selfishness. And why at all are we selfish? Look at it. Why at all are we selfish? Because we are gripped by a fear. What is that fear all about? We are afraid that we may not get what we want. We are afraid that we will lose what we have. We are afraid that we would be deserted. We would be ditched by our own kith and kin.
We are afraid that we would die. Even if you are courageous, you would die. Somehow we don't take cognizance of that fact. That is the reason. This fear is the reason for selfishness. And what is the reason? What causes this fear? That is where the master throws more light. What causes this fear? The feeling that people, things, life, world, everything exists outside you. No, they all exist inside us. That is what he wants us to see. Adi Shankara said that this world is false. Why do you say it is false? I'm seeing it. It is false because you see it, he says. I asked my father, this is very perplexing. I see you, I see this, I see that. And he says it is false because I see it. What is it all about? Then my master explained. He said, it is false. Not because, it doesn't mean that they don't exist, but it is false because you see them existing apart from you, away from you, different from you. That is the fallacy here. This is what is called Maya. So, Sri K. Parvati Kumar Garu used to say this, is that if you treat everyone as brothers, there won't be others, he would say. If you look upon everyone as brothers, there will not be others. So that brotherly feeling should come in us. Only when we drop selfishness, there shall be peace here. And first we should establish peace at home. It's a process. It's not that easy. Today we see a tall tree, which our forefathers must have been responsible for. First, a seed is planted. And that stage is called nursing a seed. Then slowly it sprouts. We have to be very careful at that stage. That is called tending a sapling. And then it grows into a plant. We need to guard the plant properly from pests, from goats, from cows, so on and so forth, from urchins. We have to protect the plant. And then once the plant grows into a huge tree, it protects you. It gives you everything. Shade. It becomes home for millions of living beings. Not only birds, there are any number of insects also live in the tree. It becomes a huge canopy. It gives you shade. It gives you fruits. It gives you flowers. It becomes the refuge for many life forms. That is how the peace project must start from us first. It should spread to the four walls or the compound wall of our own home. Then it spreads in the society. Then it spreads to the nation. That is where Swami Chinmayananda made a very classical remark. It is only when the masses become people, a country becomes a nation, he says. It is only when the masses become people, a country becomes a nation. What a superb statement. That is possible only when we give up selfishness and we look upon others' problems and try to solve them. If we are selfish, we cannot elevate ourselves. Krishna asks us to repeatedly elevate yourself by your own self. The only stumbling block is selfishness. Let us remove our selfishness. Let us look at the problems of others. Let us see that there are no others, but they are all our own brothers. A tremendous peace will set in. That peace is verily the threshold of the ultimate God. Namaskaram.